விதைகளிலிருந்து முளைத்து வரும் இளம் தாவரம் விளைச்சலை கொடுப்பதற்காக விளைநிலங்களை சென்றடையும் நிகழ்வு நடவு. முதல்ல தெளிவான நீர் நிலத்துல பாய்ச்சப்படுது. நீரோட மண்ணு கலந்து சகதியா இருக்கிற விளைநிலத்துல பாய்ச்சப்படுற நீர் மண்ணை படிய செய்யுது, நிலத்தையும் தன்னை போலவே தெளிவாக்குது. எதுக்காக இந்த நிலம் பக்குவப்படுத்தப்படுது? நடவு செய்யப்படவிருக்கிற இந்த நிலத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சில வாரங்களுக்கு முன்னாடியே நேர்த்தியான நெல்மணிகள் பாவப்படுது. அதுக்கப்புறமா உரமிட்டு பூச்சிகளில் இருந்து பாதுகாக்கப்படுது. விளை நிலத்துல சிறிய பகுதியில் நாற்று ரொம்ப நெருக்கமாக வளர்க்கப்படும். ஆரோக்கியமான நாற்றுகள் தனியாக வளர்க்கப்படுற இந்த இடத்துக்கு நாற்றங்கால்னு பேரு. பிடுங்கப்பட்ட நாத்துல இருக்க சகதி நீரில் நனைச்சு அடிச்சு நீக்கப்படுது. கைப்பிடி அளவு வந்ததும் அது முடியப்படுது. ஏன்னா சகதியோட உள்ள நாற்றுகளை கட்டில் இருந்து பிரிச்செடுத்து நடுறது கஷ்டம். நாற்றுகளோட வேர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு நாற்றோட தாள்களாலேயே முடியப்படுது. இதை நாற்று முடின்னு சொல்லுவாங்க. நடவுன்றது முழுக்க முழுக்க பெண்கள் சம்மந்தப்பட்டதா என்ன? அப்ப ஆண்களோட பங்கு? ஆமா, ஆண்களுக்கும் இதுல முக்கியமான பங்கு இருக்குது. நாற்று பிடுங்கிறது மட்டுமல்ல, பிடுங்கப்பட்ட நாற்றை நடுறதுக்கு முன்பா விளைநிலமானது மீண்டும் தொழு அடித்து குண்டும் குழியுமா இருக்கிற நிலம் பக்குவப்படுத்தப்படுது. நிலத்தை நடுறதுக்கு தயார் செய்கிறதும் ஒரு முக்கியமான பணி. அப்படின்னா நடவு வேலை வயல்ல மட்டும்தான் நடக்குதா? பொழுது விடுகிறதுக்கு முன்னாடியே அதிகாலை கருக்கல்லையே வயல்ல வேலை செய்ய தயாராகிறவங்களுக்கு உணவும் சேர்ந்து தயாராகுது. வேலை செஞ்சவங்க எல்லாருமா சேர்ந்து மர நிழல்ல உட்காந்து தயாரிக்கப்பட்ட உணவை உறவோட பரிமாறி சாப்பிடுறாங்க.
சாப்பிட்ட புத்துணர்வோடு மீண்டும் வேலை தொடங்குது. இப்போ இளம் நாற்று எடுக்க இளம் தளிர்களும் வயல்ல இறங்கிட்டாங்க. உடலுக்கு தெம்பூற்ற இந்த உணவினை விளைவிக்க இளம் கரங்களும் கத்துக்க தயாரா இருக்காங்க. தன்னோட பிஞ்சு கரங்களால நீரோட, நிலத்தோட, பயிரோட உறவாடி விளையாடி மகிழ தயாரா இருக்கிற குழந்தைங்களை இயற்கையும் அரவணைக்குது. ஒவ்வொருத்தரும் எடுக்கிற நாற்று முடிகளோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கூலி கொடுக்கப்படுது. அதனால ஒவ்வொரு நபரும் தான் எடுத்த நாற்று முடிகளை தனியா போடுறாங்க. இப்போ நாற்று முடிகள் எண்ணப்பட்டு குப்பமாக சேர்க்கப்படுது. 5 முடிகள் சேர்ந்தது ஒரு ஈடு, 20 ஈடுகள் சேர்ந்தது ஒரு குப்பம். 100 முடிகள் கொண்ட குப்பமா நாற்று முடிகள் எண்ணி வைக்கப்படுது. நடவுக்கு நாற்றங்காலையும் தயார் செய்யறதுக்காக நாற்று முடிகளை நீர் வடிகிற மாதிரி வரப்புல எடுத்து வைக்கிறாங்க. இந்த வரப்புல வைக்கப்படுற முடிகள் விளை நிலத்துக்குள்ள எப்படி போகுது? வாங்க பார்ப்போம். நாற்று முடிகளை பெரிய கூடைகள்ல அள்ளிட்டு நடவு நிலத்துக்குள்ள கொண்டு போறாங்க. தன்னோட வளர்ச்சிக்கான பயணத்தை நோக்கி நாற்று புறப்படுது. அடுத்ததா நடவு செய்யப்படவிருக்கிற நிலத்துல அங்கும் இங்குமா சிறிது இடைவெளியில நாற்று முடிகளோட வேறு தண்ணீல படுற மாதிரி பரப்பப்படுது. நல்ல விளைச்சலை வேண்டி இயற்கை தாயையும் வணங்கி நடவு தொடங்குது. நடவு செய்கிற பெண்கள் அந்த நடவு நிலத்தை சுற்றியுள்ள காவல் தெய்வங்களை பத்தி பாடிக்கிட்டே நடுறாங்க. நாற்று முடிகளிலிருந்து 2-3 நாத்த லாவகமா பிரிச்செடுத்து நடுறாங்க. வரிசையா ஊன்றது, நடுறதுல வேகம், அந்த வேகத்திலையும் வேறு மண்ணில் ஆழமா பதிகிற மாதிரி ஊன்றது, இது எல்லாமே இந்த கைகளுக்கு பழகிடுச்சு.
நடவு ஆரம்பிக்கும்போது நடவு நிலத்தில் ஆங்காங்கே இருந்து தொடங்கப்படுற இந்த நடவு நடுகையால் ஒவ்வொருவரும் நெருங்கி வரும்போது அவங்க நட்டு வர்ற நாற்றுகளோட அந்த வரிசையும் அழகா இணைஞ்சு ஒரு முழுமையை அடையுது. பயிரை விளைவிக்கிற பணியின் இடையில புத்துணர்வும் பெறாங்க. இப்ப நடவு நிலத்திலையும் நம்ம பிஞ்சு கால்கள் களமிறங்குது. பஞ்சபூதங்களோடு உறவு கொள்ளும்போது நம்ம மனசு எவ்வளவு மகிழ்ந்து போகுது. இந்த உணர்வு என்னைக்குமே மனிதர்களோட பின்னி பிணைஞ்சு இருக்குது. இயற்கையோடு உறவாடும் போது இந்த சின்ன சின்ன மனசுகள்லையும் எல்லையில்லாத மகிழ்ச்சி பெருக்கெடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தன்னோட உணவுக்காக தானும் உழைக்கணும் அப்படின்ற ஆர்வம் இந்த பிஞ்சு உள்ளங்களுக்குள்ள வேரூன்றி துளிர் விடுது. தன்னை போல இளம் தளிரா உள்ள நாற்றை தன் மிருதுவான கைகளால் ஸ்பரிசிக்கும் பொழுது இளம் நாற்றும் ஆனந்த கூத்தாடும் இல்லையா? இயற்கைக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவோட இந்த தொடர்ச்சியை காணும்போது நம்ம மனமும் பூரிச்சு போகுது. நாற்று பிடுங்கி நடவும் குழந்தைங்க கற்றுக்கிறாங்க. அதுக்கான முயற்சியில் பயிற்சியும் பெறாங்க. நாற்று வளர்ப்பு, நடவு, பயிர் செய்தல், விவசாயம் நம் வாழ்வின் அடிப்படை தேவையான உணவை விளைவிப்பதில் உள்ள ஈடுபாடும் மகிழ்ச்சியும் நம்மை வாழ்வின் உயர்நிலைக்கு இட்டுச் செல்லும் என்பதில் ஐயமில்லை.